அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வில் அவரது பாடல்களுடனும் உரைநடை பகுதியின் துணையோடும் நாம் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு அடைய என்ன செய்தார், அவர் நமக்கெல்லாம் கூறிய அறிவுரை என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும், அவரது அனுபவங்கள் என்னென்ன என்பதை ஆய்வு செய்து அவர் போன்று நாமும் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பையா. ஐயா வணக்கம். ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருள்ளே ஜனம். ராமலிங்காவியம் ராமலிங்கம் ராமலிங்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம் 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 சாமி. கடந்த பல வாரங்களாக நம்ம பக்தி, அதாவது மரணத்தை அடைவதற்கு பக்தி தேவையா, பக்தி செய்யணுமா, வள்ளலார் எப்படி பக்தி செஞ்சாரு, அதை பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு எப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஆரம்பிங்க சாமி. சார் பக்தின்னா லேசா நினைக்கூடாது சார். ஏன்னு கேட்டா நம்ம வாழ்க்கையில மனசுல பிறந்துட்டோம், மனம்னு ஒண்ணு ஆண்டை கொடுத்துருக்கோம். ஒருத்தரும் கூட ஆசை எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமா சாமி. அந்த ஆசை நாம நல்லா வளரணும், நாம நல்லா இருக்கணும், அடுத்த எப்படி இருந்தா பரவாயில்ல, சுயநலமா இருக்கு. சுயநலமா இருக்கு. ஆனா தெய்வத்தை அடைய போற போது அது தனி கலை. உலகில் வேற அருளியல் வேற. சரி, உலகில் ஓகே. அருளியல் வரும் பொழுது தெய்வம் என்ன பண்ணு தெரியுமா? சரி, நாம ஆசை எல்லாமே இருந்தாதான் அது நம்மள பார்க்கும். சரி சொல்லுங்க. நம்ம ஆசையை ஒழிச்சாதான், மன நிம்மதியா ஃப்ரீயா இருந்தாதான் தெய்வம் நம்மள பார்க்கும். ஓ, ஐயா என்ன சொல்றாரு? அப்ப ஆசைதான் நம்மளுக்கு ட்ராப் ஆகுது. ஆமா, ஆசை அதான் நம்ம எதிரி. என்ன அல்ல போட்ட தடுக்கிறது அந்த ஆசைதான். ஓகே. அதனால ஐயா பண்ண சொல்றாரு, எத்தனையும் பேதம் வராது, எவ்வளவு தமிழர் போல் எண்ணி தன்னை போல எண்ணணும். எண்ணி வாயால சொல்றது இல்லை, உள்ளே ஒத்து உரிமை கொடுக்கணும். யாரு இல்லாமலோ உள்ளதான் அண்ணன் வரலாம் அப்படிங்கிறார். அதனால ஆண்மை வருவாங்க. நம்ம எல்லாரையும் நம்மளுக்கு போனபடியே பார்த்து ஆண்மை உட்பட்டு ஐயா சொன்னார். எல்லாம் தலைவலியே பார்க்கணும், பார்த்து நம்மளால அவங்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, நல்லது செய்யணும். இந்த வாழ்க்கை வாழ்ந்தோம்னா பக்தின்னு ஆடுற வணங்குற மாதிரி பக்தி இல்லை, வீட்டுக்கு நன்மை செய்யற மாதிரி, எஜமானம் பண்ற பாருங்க, பசினிக்கிற பாருங்க, அதெல்லாம் பக்தி தான். அதெல்லாம் பக்தி தான், அதுவும் பக்தி தான். ஏன் ஆண்டு எல்லா வீட்டுல இருக்கான். ஒரு வீடு நன்மை செய்யத்தான், நன்மை செய்யும் போது வீடு ஆண்டு சந்தோஷப்படுறான், அது பக்தி. ஆனா நீங்க சில பேர் என்ன பண்ற தெரியுமா? பக்தின்னா கோயிலுக்கு போறது, அங்க சாமி அபிஷேகம் பண்றது, மொட்டை அடிக்கிறது, காசு போடுறது, அலங்காரம் பண்றது, அங்கபட்சம் பண்றது, இதெல்லாம் பக்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, அது ஆண்டு என்ன லாபம்? அவனுக்கு ஒரு லாபம் கிடையாது, அவன் நம்பாத ஒண்ணும் இல்லை. இல்லைங்க, திருப்பி சொல்லுங்க, திருப்பி வாங்க. இதனால ஆண்டவனுக்கு என்ன லாபமா? ஆமா, என்ன சாமி, அவனுக்கு ஒரு பெருமை எல்லாம் பக்தி. அவனுக்கா எனக்கு இவ்வளவு பக்தர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு இதெல்லாம் மனுஷன்தான் அப்படி. தெய்வத்துக்கு அதெல்லாம் அவன் கேரே பண்ண மாட்டான். ஏன்னு கேட்டா, இந்த திருமண சொன்ன அழகா படமான பரம்பரைக்கும் லீகர் படத்துல சாமி ஒண்ணு குடிச்சானா
திருமந்திரம் படமாடும் பரமருக்கு ஒன்றியில் ம் நடமான நம்பருக்கு ஆகா. சரி நடமான நம்பருக்கு ஒன்றியில் நடமான பரமருக்கு ஆமே. ஆமே நடமான ஜீவனுக்கு நல்லா செஞ்சா ம் அது படத்தில் ஆண்டவர் போய் செய்யணுங்கிறாரு. சரி ஆனால் நம்ம என்ன செய்யணும், அஜீவனம்னு என்னன்னா கோயிலுக்கு போகும்போது உள்ள ஒன்று எடுத்து போக வேண்டாம். ம் வாசலை பற்றி அவங்க நிறைய பற்றி அவங்க பாருங்க. வாசல்ல அவனுக்கு பிச்சைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே அவங்களுக்கு சாப்பாடு போட்டா போறோம். அதான் பூஜை, ம் அதான் பக்தி. அதான் பக்தி. அதான் ஐயன் சொன்னாரு, ஆற்று ஏழைக்கு பசிக்கலாம் பெரிய ஜீவனன்னு சொல்லி ம் தர்மச்சாரி எப்படி சொன்னா பாருங்க. ம் அதனால பக்திங்கிறதுனால ஏழை பசிக்கிறது, ம் நம்ம சேலை பார்த்து ஆண்டவன் சந்தோஷம் பண்ணேன். ம் நம்மளோட பக்தியா நினைக்கூடாது. அவன் மகிழ்ச்சி அடையணும். அதான் பக்தி. ம் பக்தியா பார்க்கலாம். பக்தி பண்ணும்போது மனசு ஆகும்னா நெகிழ்ச்சி ஏற்படும், குறுக்கு ஏற்படும், ம் தனி ஏற்படும். ம் தப்பு மனசு திருந்தோம். ம் தப்பு மனசு திருத்த ஒரே வழி பக்தி தான். ம் அதான் பயபக்தின்னு சொன்னா பாருங்க. ம் தேவனை பார்த்துங்கிறது பயத்தோட தான் பக்தி. ம் அதான் தப்பு செய்ய மாட்டோம். ம் அதான் பக்தி ஆழமா பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்னா இது தவத்துக்கு முன்னோடி, இது ஒரு வழி, பேஸ். அதாவது சாமி இப்ப தவன்றது கடைசியா நம்ம பயிற்சி பண்ண வேண்டியது. அதாவது பெரிய ஆமா வேலை அது. ஆமா ஆமா இப்ப அந்த பெரிய வேலை செய்யறதுக்கு முன்னுங்க சின்ன சின்ன வேலை எதுனாக்கா அது ப்ரிப்பரேஷன் வார்ம் அப் சாமி. வார்ம் அப் பண்றது மாதிரி. ரைட் 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 ரைட். உட்காந்துக்கு சாமி உட்காந்தோடனே மனம் அடங்காது. சரியா? இப்ப நீங்க நீங்க என்ன காடி வச்சிருக்கீங்க சாமி? காடி போச்சு. காடி இல்லையா? சரி உங்க பையன் என்ன காடி வச்சிருப்பாரு கண்டிப்பா இல்லையா? பையன் வச்சிருக்கா. என்ன காடி டீசலா பெட்ரோலா? பெட்ரோல் தான். இந்த டீசல் வண்டி பாத்துறீங்களா சாமி? சத்தமா போட இல்ல சத்தம் போட இல்ல. அதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு அது ஒரு பட்டன் இருக்கும். அதை அமுத்தணும். அது அமுத்தினாதான் வார்ம் அப் ஆகும். ஏன்னா டீசல் இன்ஜின் பிளாக் இல்ல. அது கம்ப்ரெஷன்ல எரியுது. அதனால அதுக்கு ஹீட் தேவை. அப்ப ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் எடுத்துக்கும். அதே நீங்க ஹீட் பண்ணாங்க அதே மாதிரி இப்ப இந்த தவம் இருக்குல்ல, தவம் செய்யறது நம்ம உட்காந்தோட மனம் அடங்காது. இழுக்கும். அப்ப முதல்ல கொஞ்சம் பக்தி எல்லாம் பண்ணிட்டு ஒரு பாடல்லாம் படிச்சுட்டு பூலாம் போட்டோன்னே மனம் அப்படியே ஒன்றுபடும். அதாவது கண்ட இடத்துல இப்ப நம்ம வேலை விட்டு வந்திருப்போம், இல்ல ஏதாவது அலைஞ்சிட்டு வந்திருப்போம். அப்படியே கொஞ்சம் அமைதியாகி கோபம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தணிஞ்சு இறைவன் அப்படின்னு போக்கஸா இருக்கும். அப்புறம் உட்காந்து தவம் பண்ணுவாக்க எப்படி ஸ்டார்ட் பண்ற மாதிரி கப்புனு ஸ்டார்ட் எடுத்து உடனே தவத்துல போயிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை தான். பத்தி பார்ப்போம். நாமளை பார்ப்போம், மக்களையும் பார்க்க வைப்போம். இல்லைங்க சாமி. 6, 10, 11. என்னது இன்னைக்கு என்ன 6ஆம் திருமுறையா? ஆமா 6 தான். 6ஆம் திருமுறை. ஓகே. ஏன்னு கேட்டா 6ஆம் திருமுறை ஞானம் 5 தான் பக்திக்கிறாங்கல்ல. அதனால 5 எல்லாம் போகாம 6 எடுக்கிறேன் பக்திய. சரி சரி ஓகே. அதாவது 1ல இருந்து 5 பக்தி, அது படிக்க வேண்டாம். பக்தி மார்க்கம் நம்ம ஞான மார்க்கத்துக்கு போனோம். அதனால 6ஆம் திருமுறையை மட்டும் படிங்க வா அப்படின்னு சொன்னாங்க. அதனாலயா? அதனாலதான் 6ஆம் பக்தி ராஜ் காமிக்கிறேன். சரி சொல்லுங்க. 6ஆம் 10 பாயிரம். 10 அடியார் பேரு அடியார் வருத்தம் தனை கண்டு. பாட்டு 11. இதெல்லாம் பக்தியா சார்? எல்லா பாட்டும் பார்க்கலாம் சார். இந்த ஒரு பதியம் பாட்டாலே போறோம். கல்லும் கனிய திருநோக்கம் கல்லும் கனிய திருநோக்கம் புரியும் கருணை கடலே, நான் அல்லும் பகலும் திருக்குறிப்பை எதிர்பார்த்து இங்கே அயர்கின்றேன். கொல்லும் கொடியார் குதவுகின்ற குறும்பு தேவர் மனம் போல, சொல்லும் இறங்கா வன்மை கற்க எங்கே ஐயோ துணிந்தாயோ. இந்த பாட்டு ஏற்கனவே பாத்துக்கிறோம். பரவாயில்ல பாப்போம்.
பார்ப்போம். அது அடுத்து இல்ல 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 ராஜா. இல்ல இல்ல இது பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கொல்லும் கொடியார்க்கு குறும்பு தேவர் இருக்குல்ல, இந்த வரி அப்படியே மனசுல நிக்குது. சரி சொல்லுங்க. கல்லுங்கனியா திருநோக்கும். அதாவது ஒரு புராண கதை ஒண்ணு இருக்குது இல்ல. கனியால கனிய கனிய கல்லும் கரியத கரியதான். மதுரையில மதுரையில கல் யானைக்கு கரும்பு கொடுத்தாராம் கடவுள். கல் யானைக்கு கரும்பு கொடுத்தாராம். கரும்பு கொடுத்தாரு. ஓகே. கல் யானை கனிஞ்சு கரும்பு வாங்கிதான். கனிஞ்சு கரும்பு வாங்கிச்சு. ஓகே. ஆமா. நான் கல்லு கண்ணி எதிர பாருங்க. இது வந்து யாரு? சிவபெருமான் பண்ண வேலையா? ஆமா. சரி. கல்லும் கனிய திருநோக்கப்புரிய கருணை கடலே. திருநோக்கம்னா பார்வை. ஓ, அவன் பார்வையிலே அது கல் அப்படியே கனியா கனிஞ்சிடும். ஒரு சமயம் அவன் நம்மள பார்த்தானாக்கா நம்ம மனசு கரைஞ்சிருமோ? ஆமா, அதுக்காக தான் பாட்டு. அதுக்கு தானே பார்த்து அதான் கேட்கிற பாட்டு பாருங்க. இல்லையே கரைஞ்சிட்டேன், என் மனசு என்ன ஜுஜுபியா பேசுற. கடலே நல்ல மாதிரி இது உங்க குறிப்பை எதிர்பார்க்கறேன்பா. ராத்திரி பாலும் உங்க குறிப்பை தான் எதிர்பார்க்கறேன். குறிப்புன்னு என்ன சாமி? அவன் பாக்கணும்ல. புரியல. பார்த்த மனசு கரைஞ்சிடும் இல்லையா? அவன் பார்த்தா மனசு கரைஞ்சிடுமா? அது அவங்க பாக்குறேன் பிரதிபாக்குறேன். அவன் என்ன நீ என்ன பாக்குறியான்னு பாக்குறனா? ஆமா ஆமா. சரி. பார்த்தா அப்படியே தயாராயிட்டேன்பா. தயாராயிட்டேன். பாக்கவே இல்லை, நீ பாக்கவே இல்லை. ஆனா நீ எப்படி தெரியுமா? நீ கொலைப்படுறான் பாரு. கேட்டவன் கொலை பண்றானா? கொலை பண்ற ஒரு கேட்டா நம்ம அயோக்கியன் கொலை பண்றான். சரி. அவன் சில பேர் பண்ணுவாங்க, கடை வேற கட்ட கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. புரியல சாமி, இல்லைங்க. கொலை பண்ற நீங்க கொலை பண்றீங்க சார். கேட்டா நீ கொலை பண்றேன் சாமி, கொலை பண்றேன் நானே. ஓகே. நான் வந்து கத்தி கடை கொடுக்குற ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, உதவி செய்றீங்க. கொலைக்கு உதவியா இருக்கு. உடந்தையா இருக்கேன். கொல்லும் கொடியாருக்கு உதவுகின்ற குடும்பத்தோட மனம் போல நீ எப்படி நீ வந்து குடும்ப தேவர் யாரு உதவுறாங்க? நான் கூட சரி சரி ஓகே. மனம் போல சொல்லும் இறங்க உண்மை. நான் சொல்றேன்ல, மனம் இறங்காம இருக்குல்ல. இறங்காம இருக்கு. நீங்க கத்துட்டாங்க. பிள்ளைங்கிட்ட கேட்பான், இது எங்கிட்ட கத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம பிள்ளைங்கிட்ட கேட்போம் சாமி. இது யாரும் உனக்கு சொல்லி கொடுத்தா? எங்க இருந்து கத்துக்கிட்ட? எப்படி சாமி அப்படி கேக்குறது? ஆமா, எப்படி சொல்லும் இருங்கா வன்மை கற்க எங்கே ஐயோ துணிந்தாயோ, எங்க போய் கத்துக்கிட்டு வந்திருக்க இதெல்லாம் தெரியல. சரி, இந்த கொல்லும் கொடியாருக்கு உதவுகின்ற குறும்பு தேவர் மனம் போலன்னாக்கா அவங்க யாரு? அவங்க வந்து கடினமான மன உடையவங்க. சரியா சாமி? வன்மை குணம் உடையவங்களா? வன்மையானவங்களா? வன்மையானவங்க. சரி. அப்ப அவங்க மாதிரி நீ எங்க போய் கத்துக்கிட்டு வந்திருக்கிற? சரி, ஏன் அவங்கள வந்து எக்ஸாம்பிளா கொடுக்கணும்? என்ன காரணம்? ஓ, அதாவது அவனுக்கு போய் உதவி செய்யற கூட இருந்து அவன் தான் கோபத்துல இருக்கான். இவனாச்சு கூட இருந்து சொல்லிருக்கலாம். இவன் வந்து உதவி செய்யறான் அவனுக்கு. அது மாதிரி நீ வந்து கடவுள் என்ன நீ இப்படி பேசிட்டேன்னு. சரி, இப்ப உனக்கு அருள் கொடுக்குறேன். என்ன தவிர என்ன வார்த்தை சொல்லிட்டேன், இத குடுக்குறேன் பாரு உனக்கு அருள். பொது என்று அறிந்தும் இறங்காத சிலர்க்கும் கருணை புரிவது. தீது நினைக்கும் பாவிகட்கும். இது எனக்கு பிடிக்கும் சாமி இந்த பாட்டு. ஏன்னா இந்த பாட்டுல முடியாது, கெட்டவனுக்கே நீ அருள் புரியுற, எனக்கு புரிய மாட்டியான்னு நான் நினைச்சு சந்தோஷப்படுக்குவேன். சரிதான் சாமியே? இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு சாமி.
எவனும் என்னென்னமோ பண்றான். சரி எனக்கு நீ அருள் பண்ண மாட்டியா? தீது ஆ. நினைக்கும் பாவிகட்கும் செய்தாய் கருணை எனத் தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் மகிழ்வுற்றிருந்தேன். என் நனவில் சூது நினைப்பாயினில் யாருக்கு சொல்வேன் யாரை துணை கொள்வேன் ஏது நினைப்பேன் ஐயோ நான் பாவி உடம்பு ஏன் எடுத்தேனே. சொல்லுங்க சாமி. என்ன பாட்டு பாத்தீங்களா? தீதி நினைக்கும் பாவிகட்கும் செய்தாய் கருணை என தெளிந்து தெரியும். ஆமா சாமி. இப்போ உலகத்துல சாமி ஜீவகாரணம் இல்லாம இருக்கிறான். அவனுக்கும் படி அளந்து காத்து இது பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அது இல்ல பத்மாசுரன் தவம் பண்ணான்ல, பத்மாசுரன் தவம் பண்ணா. சரி, இவர் என்ன வரணும்னு கேட்டார். யாரு? சிவனா? ஆமா. என்ன யார் தலையில கை வைக்கிறோன்னு அவன் கொடுத்தார்ல. ஓ பாவிக்கு இந்த பழைய பழைய கதைகள் எல்லாம் வரும். அவங்க அப்புறம் கட்டது பண்ணுவாங்க. அப்புறம் அவனை திருப்பி அழிக்கணும். தேவையா? அப்ப ஏன் அப்படி? அதான் உலகியல். என்ன உலகியல் சாமி? அவனுக்குதான் தெரியும் கடவுள் முற்றும் அறிந்தவர் தானே. அவருக்கு தெரியாதா அடுத்தது என்ன பண்ணுவான்ட்டு? கடைசியில அவன் தலையில கை வைக்க போனான்ல. அதான் அவர் கடலை பாருங்க, தலை தெரியும், தெரிஞ்ச கூட புள்ள பாருங்க. அதான் கடவுள். சாமி நில்லுங்க. இது வரலாறு இந்த வேலையை பார்த்திருக்காரு சாமி. எங்க தெரியுமா? யாரு தெரியுமா சாமி? யாரு? மலகா. என்ன சாமி நீங்க வேற? ஐயோ அது இல்ல சாமி. அந்த அந்த என்ன சாமி சிவாச்சாரியார், அவன் பேரு என்ன சாமி? அந்த ஆள் பேரு சிவாச்சாரியார். அந்த ஆளு எதுக்கும் அவ கேட்டதுக்காக கொடுத்தாரு. பூஜை செய்ய சொன்னாரு. அது சொல்லிட்டு இருக்கேன். எங்க போயிட்டீங்க? கண்ணு தெரிஞ்சது. கண்ணு தெரிஞ்சது. இப்ப கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கு. நான் சொல்றது என்னன்னா சாமி, அவன் தான் தீதி நினைப்பான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு வரலாறு தெரியாதா? தெரியுமே. அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதா? என்ன எதையும் கேர் பண்ணல அவரு. எதையுமே கேர் பண்ண போங்க கம்ப்ளைண்ட் ஏதோ பண்ணிட்டு போங்க. இல்ல சாமி, அவர் கேர் பண்ணாருன்னா அவர் வளரலாறு இல்லையே. தெரியுதா? என்ன ஏன் பண்ண? அதான். ஆமா. என்ன சாமி நான் என்ன சொல்றேன்னாக்கா, அவர் கேர் பண்ணிட்டு தானே அவர் வரலாறு இருக்க முடியாதுன்றேன். ஆமா கரெக்ட். எதா இருந்தாலும் சரி, உலகில் நீங்க எது என்னோட இது என் இடம் அப்படின்னு கேர் பண்ணிருந்தாருன்னா அவரு இங்க வல்லார். அவருது ஒரு இடம் சாமி, அந்த ஒரு இடம் மட்டும் தான் என்னோட அப்படின்னு நினைச்சாருனாக்கா அது குறுகிய மனப்பாடம் தானே. உலகமே அண்டமே அவருடைய ஆச்சு. ஆமா. அதுல ஒரு சின்னோண்டு இடம், பூமியே கொண்டு எங்க இருக்குன்னே தெரியாது. இதுல வேற அந்த சின்னோண்டு இடத்த வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு உலகமே சொந்தம். நீ என்ன விரும்புறியோ செய். ஆமா, உலகத்துல அப்படித்தானே சாமி நடக்குது. எவன் என்ன விரும்புறானோ அது நடந்துகிட்டே தானே இருக்குது. கெட்டதா சரி. வாது நினைக்கும் மனக்கடியன். வாதுனா வாதம் பண்றதா? வாதம் பண்றது. என்ன சாமி சொல்றாரு? மனக்கடையனா என் மனசு எது சொன்னாலும் வாது பண்ணுதா? இல்ல இவர் வாதம் பண்றாங்களா? இல்ல என்ன கதை? யார் இவர் பண்றாரா? நீ இது பண்ணி கூட கண்ண தெரிஞ்சு நான் வாதம் நினைச்சா கூட நான் சந்தோஷமா இருக்கேன். வாதம் பண்ண சந்தோஷப்படுறேன். சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீ கருத்து தருவேன்னு சொல்லி நானும் அது மாதிரி நினைச்சுப்பேன் சாமி. அப்ப திடீர்னு சைட்ல ஒரு வரும். அவன் என்ன புண்ணியம் செஞ்சானோன்னு தெரியல, நீ என்ன பாவம் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல. அதுதான் அடுத்த வரி. சூதி நினைப்பா எனில் யாருக்கு சொல்வேன் யாரை துணை கொள்வேன் ஏது நினைப்பேன் ஐயோ நான் பாவி உடம்பு ஏன் எடுத்தேனோ. சூதி நினைப்பா எனில் என்ன சொல்றாரு சாமி? கொடுக்காம இருக்குது. நீ ஏன் சூது நினைச்சனா நான் இப்ப யார்கிட்ட போய் சொல்றது? நீ ஏன் சூதா நினைச்சனாக்கா நான் யாருகிட்ட போய் சொல்றது? யாருகிட்டயும் நான் ஒன்னும் சொல்ல முடியாது. யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. நீதான் மெயின்.
ஓ, நீயே எழுத நினைச்சேன்னா நான் மெயின் யாருக்கு? சார், மெயின் சப்பு எல்லாம் நீ தான், வேற யாரும் இல்ல. வேற யாரும் இல்ல. எங்க போய் சொல்ல முடியும்? சாமி, சரி, ஏது நினைப்பேன் ஐயோ, சரியா கடைசியா பாவி உடம்பு ஏன் எடுத்தேன், அது எதுக்கு? நீ தொழில் நான் என்ன எடுத்துன்னு போயிடணும். ஆ? நீ தொழில் ஆள் கொடுக்க மாட்டேங்கிற. ஓ, நான் எதுக்கு பிறந்தேன் போறேன், ஏன் பிறந்தேன்? அதாவது உன் அருளை நாடாம வேற ஒண்ணு நாடுறதுக்காக நான் பிறக்கல. இப்ப ஆமா. உன் அருள் கிடைக்கலனாக்க நான் பிறந்த என்ன ஞாபகம்? இப்ப நான் அல்ல, அல்ல, பிறந்ததுக்காக அல்ல. உன் அருளை கிடைச்சி நான் மரணமில்லா பெருவாழ்வை அடையணும். ஆமா. அதே அதே கிடைக்காதுனாக்கா நான் உடம்பு எடுத்து என்ன பண்ண போய் என்ன பையன் நான் என்ன பண்ண போய் நான் பிறகு நான் அப்ப அதே போறோம். நம்ம என்ன பண்றோம்? அருளை மட்டும் தேடாம இது தேடணும் அது தேடிட்டு கடைசியில படுத்துக்கிறது போயிட்டு. அதான் எதிர்த்து கேட்டேன். நான் சொல்லுங்க. எதிர்த்து கேட்டேன் அவர்கிட்ட. நீ மாதிரி ஜெயிச்சியே, என்னை காப்பாத்தியான்னு சொன்னேன். நீ ஜெயிட்டு ரொம்ப போகாத, நல்லா கொஞ்சம் பாரு, நானே கொஞ்சம் காப்பாத்து. உனக்குதான் தெரியும்ல, நீ இல்ல இல்ல 5 வருஷம் ஆட்டம் இருக்குல்ல போட்ட. ஆமா, அந்த ஒண்ணும் செய்ய முடியல. இந்த சண்டையும் செய்ய என்ன தடுக்கிறாங்களா? இல்ல, உங்களுக்கு தெரியும் தானே நாங்களா யாரு என்னன்னு, எங்க சரிதெல்லாம் தெரியும். அப்புறம் நான் பட்டுன்னு அருள் கொடுத்து, சரி வேண்டாம், நீங்க மரணமில்லா பெருவாழ்வெல்லாம் கொடுக்க வேண்டாம், சரி விட்டுருக்க, அது கஷ்டம், விட்டுருக்க. அருள் ஏச்சும் கொடுத்து ஒரு மெய் உணர்ச்சியை ஏற்படுத்தி தொடர்ந்து போறதுக்கான இதைச்சும் செய்யுப்பா. ஓகே, சரி, இல்லைங்க. இப்ப இந்த தீது நினைக்கும் பாவி கற்கும்னு ஒரு சின்ன ஒரு துணுக்கு. ஒருத்த வந்து யோசிக்கிறான். அதாவது ஒருத்தன் வந்து பாக்குறான், அவன் ஏமாத்திட்டு காசு சம்பாதிக்கிறான் சாமி. இவன் நினைக்கிறான், பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு, இவன் நல்லவன், இனிமே இப்படி பதம் சம்பாதிப்போம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் பொழுதே அவனுக்கு ஒண்ணு தோணுது, கடவுள் இருக்காருல்ல, இவனெல்லாம் விட்டுருவாரு, ஆனா நம்மள மட்டும் இந்த மாதிரி பொய் சொன்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளா வச்சிருந்தாருன்னா என்ன பண்றது? உண்மைதாங்க. இல்ல, அதாவது பாருங்க சாமி, இப்ப வந்து 10,000 பேர் குற்றம் பண்றான் சாமி, அந்த வேலையை செய்யறான், அவனா மாட்டல. ஆனா ஒரு நல்லவன் போயிட்டு செய்யும் பொழுது நம்மளதான் எக்ஸாம்பிளா, இந்த பாரு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிதான் நடக்கும்ட்டு போன உடனே நம்மள மாட்டி விட்டு இது பண்ணிட போறான்னு சொல்லிட்டு செய்ய மாட்டான் அவன். சொல்றேன், அப்ப நல்லவங்களுக்கு அப்படியே கிடைக்குதா சாமி தண்டனை? அப்பே தானே. அப்புறம் இல்ல, நம்ம தப்புன்னு வச்சுக்கலேன், அஞ்சு விட்டோம்னா ஐயோ நான் தப்பு பண்ணமான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த காலமே அந்த காலம் இல்ல அப்பயே. அப்ப எதுக்குனாக்கா, அப்ப நின்று வந்து செஞ்சிச்சுனா சாமி பரவாயில்ல போல இருக்கு, நிறைய பண்ணிட்டு இருப்போம். அப்போ அப்பயே கிடைச்சிச்சுனாக்கா அப்பாப்பா. அதான் சொல்றேன், அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க, தப்பு பண்ணிட்டு நம்மள மாதிரி பண்ணுவோம்னு ஆரம்பிக்கிற இடத்துல அவனுக்கு அந்த தாட்ஸ் வருது. கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுமா, நம்மளதான் எக்ஸாம்பிளா காட்டுறதுக்காக மாட்டி விட்டு ரிசல்ட் நம்மள வச்சு காட்டிடுவாங்க. நல்லா புரிஞ்சுவீங்க, நம்மள வச்சு பாடம் கொடுத்துருவாங்க அப்படின்னு. அடுத்து வாங்க. 6-12-2 ஒவ்வா அறுத்தலா? சோற்றிலே இங்க பாத்தீங்கன்னா அநியாயம் நம்மள சொல்ற பாருங்க. இல்ல, தோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணாசமே நல் தவம் எல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலி என போம் என்று அறிஞர்கள் உரைத்திடில் சிறிதும் போற்றிலேன் உன்னை போற்றிலேன் சுவையில் பொருந்திய காரஞ்சாரஞ்சேர் சோற்றிலே கலந்த சோற்றிலே தங்கினேன் காரஞ்சார் சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை தங்கினேன் என் செய்வேன். இந்த பாட்டு தெரியுமா? பாட்டு நல்லா சாப்பிடுவீங்களோ சாமி? நல்லா, எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கூட காரம் சாப்பிடுவது. காரம் சாப்பிடுறீங்க சாமி? காரம் சாப்பிட்டா கோவம் வரும் நீங்க? அதெல்லாம் சரி.
சோறு சரியா? சாப்பிடுறது சரி. சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில். சோத்துல ஆசை இருந்துச்சுனாக்கா ஒருவன் துண்ணுனா சொல்லி செய்கின்ற செய்கின்ற தவம்லாம் தவம்லாம். சுருங்கிருமா? ஆமா, ஏன்? சோத்துல ஆசை. என்ன சாமி உனக்கு புரியல? சோத்துல இருந்து தவம் போய் கொஞ்சம்யா. எதனால? சோத்து ஆசையால. சரி. ஆற்றிலே கரைத்த புலி எனப்போம் என்று அறிஞர்கள் உரைத்திடில். ஆற்றில கரைச்ச புலியா? ஆமா, புளி ஏன்? வீட்டுல புளிய வீட்டுல வச்சா புளிய போதும். ம். அதை வச்சா என்ன ஆகும்? அடிச்சு போடும். அடிச்சு போயிடும். ஓகே. அவன் தவம் போயிடும். அப்ப தீனின்னு அலைஞ்சனாக்கா முடிஞ்சு சொல்லுங்க தாவம். ஆமா, அவ்வளவுதான். அப்ப கோபம் மட்டும் இல்ல சாமி. தவம் அவுட்டு. தவத்தை ஒழிக்கும் சினத்தை அழித்தாய். தவத்தை ஒழிக்கும் சினத்தை தவத்தை அழிக்கும் சினத்தை ஒழித்து. தவத்தை அழிக்கும் சினத்தை ஒழித்து. ஆமா, அப்ப தீனின்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தனாக்கா அவ்வளவுதான்றீங்களா? ஆமா சாமி. இப்ப தவம் பண்ணிக்கிட்டே இருப்ப, திடீர்னு உனக்கு பசி எரிச்சுட்டாக்கா எந்த கடையில சாப்பிடலாம்? அப்படி இல்ல. நான் அதுல எங்க தெரியுமா, நான் காத்தால விட ஞானம் பண்ணுவேன். என்னங்க? விடியாத ஞானம் பண்ணுவேன் சார். விடியா 4 6 பண்ணுவேன் சார். 4ல இருந்து 6:30 பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு என்ன பண்ணுவேன், 1/2 மணி நேரம் உட்காருவேன். உட்காரும்போது ஒரு வாசனை வரும் பாருங்க. ஆஹா, நாளைக்கும் வாசனையா? கோவிந்தா என்னோட தெரியாது. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை சாமி. காலையில யாரும் துவைக்க மாட்டாங்க. அதான் நீங்க சொன்னால அதான் புண்ணியசாலிய. நீங்க ஐயா வாழ்க்கை வாழ தெரியுமா? ஐயா பசியாரெல்லாம் இருக்காது. பச்சை தண்ணியை குடிச்சிட்டு ஓட வேண்டியதான். அதாங்க ஐயா காத்தால பசியாருங்கிற ஆர்வலாங்கிறாரு. நீ அப்படி இருக்கீங்க, பரவாயில்லையே, ஃபாலோ பண்றீங்களா? நான் ஃபாலோ பண்ணல சாமி. அது அப்படியே இயற்கையாவே இருக்கு. நான் என்ன ஃபாலோ பண்றேன்? நான் பக்ஸாலாம் இப்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் செய்யல. அதே நடக்குது. அதான் நடக்கு. நான் அப்படி இல்லையே. காத்தால மத்தியானம் 3 வேளை தவறாமல சாப்பிடுவோம். சாமி இன்னொன்னு காலையில எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டு அது டைம் வேஸ்ட் சாமி எனக்கு பொறுத்த வரைக்கும். அதனால மத்தியானம் சமைக்கிறது போதும். அப்புறம் ராத்திரி சமைக்கணும். ஒரு வேளைதான் சமையல். அப்ப ராத்திரி சமைக்க கூடாது. முடிஞ்சு மத்தியானம் ராத்திரியா சேர்த்தா? அப்படிதான். பரவாயில்லைங்க. நீங்க சம்பாதிங்க இல்லையே. மத்தியானம் வரல என்ன சொல்றாரு? மத்தியானம் சமைச்சது ராத்திரி சாப்பிடாதீங்கடான்னு சொல்றாருல்ல. அதுதானே திங்கிறோம். சரி வாங்க. போற்றிலேன் உன்னை போற்றிலேன் சுரவியில். நேற்று சொன்னாரு அமெரிக்கால. அவர் அமெரிக்கா போயிட்டு வந்தாரா? அவர் பேசுறாரு நேற்று மீட்டிங்ல. அமெரிக்காலே பேசுறாரு. சொல்றாச்சு, டிஃபன் சாப்பிட்டா பீரோ தந்தாங்களாம். டிஃபன் சாப்பிடணும்னு பீரோ திறந்தாங்களா? ஃப்ரிட்ஜை திறந்தாங்க. ஓகே. அத எஸ்ஏடி போட்டுதான். எஸ்ஏடினா சனிக்கிழமை தான் இப்ப எடுக்காதுனாலாம். ஓ சட்டர்டேவா? ஆமா. ஒரு மாசத்துக்குள்ள சமைச்சு வச்சுட்டீங்களா? இன்னொன்று ஏஎஸ்டி போட்டுதான். அடுத்த சாட்டர்டே அப்படின்னா ஐயோ சொன்னாரு, நாங்க சூடா சாப்பிட்றோம், சுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னாரு. இன்னொன்னு சாமி ஒருத்தர் இவரு நினைக்கிறேன் சுகி சிவன் தெரியுமா சாமி? தெரியும். அவர் ஒரு ஜோக் சொல்றாரு. அவரோட ஃப்ரிட்ஜ்ல திறந்தாக்கா சங்ககால சாம்பாரே இருக்குவா. சங்ககால சாம்பாரு. இல்ல சாமி, நாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட மாட்டோம் சாமி. இன்னைக்கு சமைக்கிறது மத்தியானம் அதுக்கு சமைச்சிருவோம். அப்புறம் 7 மணிக்கு சாப்பிட்டுருவோம். முடிஞ்சு அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு சாப்பாடு. நாளைக்கு புதுசா சமைப்போம். அதனால ஒரு வேளை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்குவோம் சாமி. ஒரு வேளை ராத்திரி, ஒரு வேளை முடிஞ்சு அவ்வளவுதான். என்ன சாமி இது? சன்மார்க் இப்படிதான் இருக்குன்னு நான் படிச்சதே இல்ல. நான் இப்பதான் கேள்விப்படுறேன் நீங்க சொல்லி. ஐயா சொல்றாரு, 2 சொல்றாரு. ஆமாவா?
ஆமா, 2 தான் சொல்றாரு. 2 வேளை தான் சொல்றாரா? ஆமா, ஓ! காத்தால கரிசால சாப்பிட சொல்றாரு. காத்தால, கரித்தால. ஓகே. அவ்வளவுதான். அதான் மத்தியானம் பண்ணது சாப்பாடு. ம். சரி. போற்றிலேன் உன்னை போற்றிலேன் சுவையில் பொருந்திய போற்றிலேன்னா உன்னை போற்றலையா? ஆமா, உண்டு. அது அது சொல்லல. அது அப்படிதான் போட்டு சொல்றாங்களே. என்னங்க? தாமன் தாமெல்லாம் போய் சோதனை விருப்பம் வந்தாக்கா ஆ, தானும் ஆத்திர அது புள்ளியா போயிடுன்னு சொல்றான் இல்லையா? ஆ. அதனால மதிக்கல. ஓ! ஓகே. கரஞ்ச உரைத்திடில் சிறிதும் போற்றிலேன். அத மதிக்கல. உன்னை போற்றிலேன்னா? ஓ! உன்னை வணங்கல. அதையும் மதிக்கல. உன்னையும் நான் போற்றல. ஆமா. அதுல என்ன பண்ண தெரியுமா? ம். துவையில பொருந்திய கார சாராசிய சாட்டுல ம். அந்த காலத்து சோத்துல தான் சாற்றுனா சூப்போ, கறியோ? குழம்பு. அதான் குழம்பு. ஆமா, அது வந்து கலந்து சோத்துல தான் ஆசை வச்சாரு. ஆமா, குழம்புல சோறு கரைச்சு சாப்பிட்டாக்கா நல்லாதான் இதான் இருக்கும். சார், இதான் சார், எனக்கு இந்த பாட்டு எனக்கு பாடின பாட்டு. இந்த உங்களோட பாட்டு பாட்டா? படிச்சு ஆசைமா மாட்டேங்குது. ஆ? இந்த பாட்டு படிச்சு கூட ஆ. யாருக்கு மேல ஆசைமா மாட்டேங்குது. இல்ல சாப்பாடு வந்துச்சுன்னா இந்த பாட்டுலாம் மறந்துடும். சரி அதுவே சாப்பாடு சாப்பாடு இருந்துச்சுன்னா இந்த பாட்டுலாம் மறந்துட்டுருக்கீங்களா? இல்ல சார், இதெல்லாம் அது பூரா இந்த பாட்டு பூரா சாப்பாடு இல்லைங்க. தான். இது வந்து வள்ளலாரே அவரை பத்தி எழுதியிருக்காரா? இல்ல சரி, சும்மா நம்மளுக்காக? பாருங்க, அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. பாவம் சார் அவர். எல்லாம் நமக்காக தான் சார். அதான் எல்லாம் என்ன நமக்கு சொல்றாருன்னா, அதாவது என்ன தெரியுமா சாமி, இது நினைக்கிறேன் இப்படி நினைக்கிறேன். இப்ப சோற்றிலே விருப்பு தவமெல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைந்த புண்ணியற்போம் என்று புரிஞ்ச உரைத்தில் சிறிதும் நீங்கள் போற்றலை. ஆமா, இறைவனையும் போற்றலைன்னாக்க கட்டுப்பாயிருவாங்க. என்னடா ஆமா, நம்மள நம்மள பத்தி நம்மள இப்படி நம்ம சொல்றாங்க. கோவம் வந்துடும், கோவம் வந்துருப்பேன். அப்ப வள்ளலாரே இப்படி சொல்றாருனாக்கா அப்ப நம்ம எந்த மூலை? அப்ப நம்மளும் அப்படிதான் இப்படிதான். பரவாயில்ல. ம். என்ன தெரியுமா? ம். அவரே சாப்பிடாருப்பான்னு சொல்றாங்க. அடப்பாவி. அங்கதான் வயசு இதை கொடுத்துறாங்க. சார், ஐயா வந்து என்ன பண்றாரு, நம்மள்ட்ட அவங்களோட தப்பும் செய்யற சார். நம்மள்ட்ட தப்பெல்லாம் தம்மேல ஏற்றி சொல்றாரு சார். ம். எதனால? அப்பதான் இப்ப நம்ம கோவம் வந்துடும், நம்ம கோவம் வந்துடும்ல. கோபம் புத்துக்கிட்டு வந்துருமா? ஆமா, சரி சாமி. தெரியும். இப்போ ஒரு டாக்டர் இருந்தார் சார், ம். ஏரியா ஒரு டாக்டர் இருந்தாரு, பத்திரமுத்தி. ம். அட்டு போய், சார் பிபி சார் 140 வந்து சார் அப்படின்னு சொன்னா, ம். 140 தான் உனக்கு, ம். 200 தான் எனக்கு, போடா போடா. அப்படின்னுவாரு. ம். சார் காலில் ஆணி வந்து சார், ஒரு ஆணி, ஒரு ஆணியா காலை காட்டுமா, 5 ஆணி வச்சுக்கலாம் காலில் ம். அப்படின்னுவாரு. என்ன சொன்னாலும் தலைவராக காமிச்சு ஏதோ நம்ம தைரியம் கொடுத்துருவாரு அவர். ஆ. அவரையும் டாக்டரே என்னோட போடா அப்படி தைரியம் வந்துடும். ம். ஆமா, அது மாதிரி ஐயா வந்து எதா இருந்தாலும் நம்ம இடத்த பண்ண தமிழ் பாரு, ம். அது புரியும் நம்ம. சரி சாமி, இங்க பாருங்க. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சோன்னே நான் வந்து இப்ப கொஞ்சம் அந்த காய்கறிகள்லாம் நடுறேன் சாமி. சொந்தமா நட்டு, அதாவது ஆர்கானிக்கா நானே நட்டு நானே வீட்டுல சமைக்கிறதுக்காக நானே நட்டுக்கிறேன் இப்ப. சரி. அப்ப அதுல வந்து இந்த குப்பைக்கீரை அதெல்லாம் இருக்கு, நட்டிருக்கேன். நீ காலை எழுந்திரிச்சோன்னே இந்த குப்பைக்கீரையை போனோடனே கடையணும் அப்படின்னு அப்ப அந்த நேரத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. வள்ளலார் ஏதோ ஒரு இடத்துல பருப்போடு சேர்த்த கீரை அப்படின்னு இதுதான் சொல்லி மூணாவது இல்லைங்க, பாட்டு. இல்லைங்க சாமி, இன்னைக்கு காலையில அப்படின்னு சொல்லியிருக்காரு. உனக்கு இப்பதான் வந்து போயிட்டு அந்த கீரையை சமைக்கணும்னு உனக்கு இந்த நேரத்துல அது அது வந்து தவத்துல உட்காந்துருக்கும் போதுதான் உனக்கு தெரிஞ்சாகும். அதுதான் இங்க பாருங்க இருக்கு அந்த பாட்டு. இவருங்க, கீரையே விரும்பினேன் பருப்போடு கலந்த கீரையே விரும்பினேன், வெறும் தண்ணீரையே விரும்பினேன், விரும்பேன் மாட்டு விரும்பி வருமாட்டேன். தேங்கிலங்காயின் நீரையே விரும்பினேன், உணவில் ஆரையே எனக்கு நிகர் என புகழ். என்ன மாதிரி யாராலும் சாப்பிட முடியும்ப்பா? ஆமா, ஆமா. ஐயகோ அடிச்சிறியேன் சிறு நாயேன் பேரையே உரைக்கில் தவமெல்லாம் ஓட்டம். ரவி,
சரவணன் தவளை ஓடுது. இவனா இவன் சீனி பண்டார வச்சே இவகிட்ட நம்ம தவன் நம்மகிட்ட வாழ முடியாது சாமி. இவன் தின்னுக்கிட்டே இருப்பான். இல்ல உங்க இல்ல எங்க தான் இல்ல சாமி, இப்ப என்ன சொல்றாருனாக்கா, நீங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா என்ன சாமி, தவத்துல உட்கார முடியுமா? தூக்கம் வரும் ஒண்ணு. சரியா சாமி? உடம்பு பெருத்து போயிரும் 2. ஓகேவா? அப்புறம் கண்ட ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டாக்கா மனம் வந்து அமைதியா நிக்காது. அது சரியா தானே சாமி? உணவுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இருக்கு தானே? சாரி, அதனாலதான் சொல்றாரு போல இருக்க. அப்புறம் நல்லா தின்னுட்டாக்கா ஆகாரத்தினால 9 பங்கு தேக நஷ்டமா சாமி? அதுவும் இப்ப சீக்கு வந்துரும். சீக்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றாரு போல இருக்கு, தவம் செய்ய முடியாது. தவம் ஓட்ட முடிக்கணும்னா நம்மளால தவம் செய்ய முடியாதுன்றல, சோத்துல ஆசையை வச்சிருந்தீங்கன்னாக்கா. சரி, அப்ப என்னதான் பண்றது சாமி? சாப்பிடுறது ஹெல்த்துக்கு வேணுமே சாப்பாடு. எல்லாம் அதுல லிமிட் சாப்பிடணும், அவ்வளவுதான். நீங்க 2 நாள் சாப்பிடுறீங்களா? 2 நாள் சாப்பிடுங்க, அப்புறம் அவ்வளவுதான். 2 வேளை 2 வேளை தின்னே பொறுத்து போய் கிடக்குறோம். பாட்டுடுங்க சொல்லுங்க. 13 பாட்டுடுங்க. 13ஆவதா? அதுலயே இல்ல 13 சார், பெருசியா 10 12 13 பாட்டு. அதான் சாமி 13வது பாட்டு தானே. உண்டியே விழைந்தேன். ஆமா. உண்டியே விழைந்தேன் எனினும் என் தன்னை உடையவா, அடியேனேன் உனையே அண்டியே இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன், அப்ப நின் ஆணை நின்றனக்கே தொண்டுராதவர்களை சோற்றினை தொண்டுராதவர்கள் கை சோற்றினை விரும்பேன், தூயனே துணை நினையல்லால் கண்டிலேன் என்னை காப்பதுன் கடன் கைவிடேல் எந்தாய். சொல்லுங்க சார். சாப்பாடு தானே அப்ப ஃபுல்லா எல்லாம்? வாழ்க்கையிலே சார்ந்தவர் எல்லாம். சரி, இப்படி சாப்பாடையே விரும்பிக்கிட்டு இருந்தேன். இருந்தா கூட நான் வந்து உன்னையே நான் நம்பி இருந்தேன்ப்பா. நம்பி இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். உன்னையே அண்டி இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். உண்மையில ஆணை இது. ஆச்சு. உனக்கு யார் தொண்டு செய்யலையோ கை சோறு நான் சாப்பிட மாட்டேன். அப்ப என்ன? அப்பா கூப்பிடுறாரு. அப்பா அப்பா இல்ல, அப்ப என்ன கிட்ட அங்க சொல்லுங்க. அப்பா உதவி இருக்கா இல்லையா? பண்ணிட்டேன். அப்பன் ஒரு தடவை இருக்கு, ஒரே டைம் தான் இருக்கா இல்லையா? அப்ப ஒண்ணுதான் இருக்கு சார். ஒண்ணுதான் சரியாரு. ஒரு தடவை என்ன சாமி சொல்றீங்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்பா ஒரு தடவை இருக்காரு, ஒரே தடவை இல்லையா? அப்பா இருக்காரு, ஒரு பாட்டு எழுதிருக்காரு. சரி, ஒரு தடவை இருக்காரு. சரி, இப்போ ஒரு தடவை எப்படி சொல்லணும்? சூட்சமா இருக்கு. என்ன சொல்லிட்டு தெரியுமா? சூட்சமா இருக்கால. ஒரு உங்க குழந்தை இருக்கா இல்லையா? பையன் இருக்கா இல்லையா? பையன் இருக்கான். 5 வெள்ளி கேக்குறான். 5 வெள்ளி கேக்குறான். நீ பெசாவறீங்க என்ன தெரியுமா? அப்பா 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 பிடிப்பா அப்பா அப்பா பிடிப்பா அப்பா அப்பா சொல்லுவா இல்லையா? ஆமா, அதான் அப்ப. முதல்ல பாருங்க, அப்ப இந்த நாளே, அப்பா அப்பா இந்த நாளே, அப்பா அப்பா இதான் அப்பா சொல்ல பாருங்க. அப்பா அதாவது கிட்ட இருக்காங்க சாமி, அதான் சொல்றேன். அதான் அப்ப 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 இது அப்ப இது அப்ப படிக்கணும். அப்ப அப்ப அப்படியே படிக்கிறது. அப்ப நீ நானே நிந்தனைக்கு அப்படியே படிக்கணும். அப்ப நானே இது அப்ப ஒரு 40 மாதிரி. அப்ப 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 நானே தொழில் அவன் சோறு மாட்டேன் நானு. ஏனே நீ ஒண்ணு தவிர நான் தெரியாது, யாரும் தெரியாது. நீதான் என்னை காப்பாது, உன் கடன்பா. நீ கடன் பட்டிருக்கிய, நீ கடன்கார, நீ கடன் பட்டிருக்கியா? ஆமா. அப்ப எனக்கு உன் கடமை இல்லை, கடன்.
எதனால? நீ கடன் பண்ற என்கிட்ட, இந்த காவல் கடன் நீ பண்ணணும். ஏன்? நீ கடன் பண்ற என்கிட்ட நீ. ஏன் கடன் பட்டிருக்கின்றாய்? கடன் கொடுத்து காப்பாத்து. இல்ல ஏன்? ஏன்னா இப்ப பறவை வச்சல. என்ன லாஜிக்? என்ன லாஜிக்? லாஜிக் சொல்லுங்க. எப்படி எனக்கு பறவை வந்து வச்சல, எனக்கு பறவை வச்சல. ஆமா, நானா கேட்டேன்? ஆ, நானா கேட்டேன்? நீ தானே பிறக்க வச்ச. நீ ஆமா, உன் அதான் கடன் கடன். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவானா? ஆமா, ஆமா. உன் கடன் காப்பாத்து. இருக்கே, நீ பிறக்க வச்சுட்டு படைச்சிட்டு நீ காக்குற. சரி, அது நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. கடவுள் நம்மள படைக்கல இல்ல, ஏற்கனவே சொன்னீங்க. யார்? ஆ, அவன் படைய ஆசை படைய போறான். ஏன்னா என்ன? அதாவது ஏற்கனவே கடவுள் நம்மள படைக்கல இல்லைங்க. அதுக்கு இல்ல இல்ல இன்னும் இப்ப என்ன தெரியும்? போன் எடுக்கிறா? என்ன சொல்ற ஐயா? ம், விந்துல சாதாரண பாகம், ம், விஷபாகம், ம். அமுது பாகம் 3 இருக்கு முன்னால. அதை நீக்கிட்டு காலப்போக்குல ம், நீட்டு அமுதாத்து முன்னாடி தள்ளி ம். கருத்தறிக்கை வைப்பார். கருத்தறி அவன் தான் போனோம். இந்த வயது சேர்ந்த கலந்து குழந்தை வந்துடாது. அப்ப அமுது ஏற்கனவே பாத்து சொன்னீங்க சாமி, இறைவன் வந்து படைக்கல, அவன் வினைனால அவனே பிறந்துகிட்டாங்க, இல்ல 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 ஆசைதான் காரணம் அப்படின்ட்டு. வினைய விட ஆ, அனுசக்தியான பண்ணுது அது வேலையே. அது வேறயா? விலையே பெரிய அதான் அதான் விடுது. ஆமா. நம்மள பேர் எடுத்து முடியாது, பேர் எடுக்க முடியாது. நான் இங்க வந்து பொறக்கணும்னு நான் விரும்புறேனா? நீங்க ஆ, இந்த குடும்பத்துல இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த சூழ்நிலையில இப்படி வந்து பொறந்து ஆ, இப்படிலாம் வளர்ந்து இருக்கணும்னு நானா விரும்புறேனா? இல்லையே. ம், சரி, உன் கடன் இருக்கு. ஆமா இல்ல கரெக்ட். சாமி, இப்ப வந்து உலகத்துல நம்மள படைச்சனால தானே இங்கேயே தண்ணி சாப்பாடு எல்லாம் வச்சு ஜாலியா ஆமா, வீட்டுல பாரு வச்சிருக்கீங்க. ஆமா. சரி, அடுத்து ஒரு பாட்டு முடிச்சுக்கோ சாமி. சரி பாத்தீங்களா? இதே மாதிரி தான் பண்றோம். அதுல 13, 17. 13, 17னா 13, பாட்டு 17. இது பாத்துட்டு சாமி, சிவந்திகள் கருணை சரி பார்ப்போம், பரவாயில்ல, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. இதுதான் நம்ம அடைய வேண்டியது சாமி. சன்மார்க்கத்துல ஒரே பாட்டுல முடிச்சுட்டாங்க. சரி சாமி. சிவந்திகள் கருணை திருநெறிச்சார்பும் தெய்வம் ஒன்றே எனும் திறமும் நவந்தரு நிலைகள் சுதந்திரத்து இயலும் நன்மையும் நரைதிரை முதலாம் துவம் துவம் தவிர்த்து சுத்தமாதிய முச்சுக வடிவம் பெறும் பேரும் தவந்திகள் எல்லாம் வல்ல சித்தியும் நீ தந்தருள் தருணமீதெனக்கு. முடிஞ்சு சாமி. சன்மார்க்கம். அவ்வளவுதான் கரெக்ட். சிவந்திகள் கருணை திருநெறி. கருணை வந்து சிவன் வந்து கருணை மூலமா தான் வராங்க. இறைத்தன்மை, இறைவன் வந்து கருணை இருந்தா வந்துருவாரு. சரியா ஆமா, சாமி? ஆமா, தெய்வம் ஒன்றுன்ற நினைக்கிற அறிவு. ரைட்டு. கண்டபடி இங்கிட்ட கூட ஓடி இருக்காத சாமி. ஆமா. தெய்வம் முதலாக நாட்டு மனுஷன் எல்லாம் தந்த தெய்வத்துக்கு திருநட அறியும். ஜோதியா. ஆமா, நவந்தரு நிலைகள் சுதந்திரத்தியலும் நன்மையும். நவநிலைய சாமி. திந்தே நாதம் பரவிந்து அது வரணாதம். அது 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 வந்து சுதந்திரமா மேல ஏறுறதோ இறங்குறதோ எல்லாம் எங்க சுதந்திரத்தை இயக்கணுமா? நன்மை, அதோட நன்மை எல்லாம் பெறணும். ஆமா. நரைதிரை முதலாம் துவம் 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 துவம்னா குற்றமா சாமி? கேவலம், அசிங்கமா? கேவலம். கேவலம், கேவலம். அதெல்லாம் தவிர்த்து சுத்தமாதிய முச்சக வடிவம். முச்சுருவனக்கா சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகமா? ஆமா, ஆமா. பெரும் பேரும். இதான் பேரா சாமி? அடைய வேண்டிய பேரு. இதான் பேரு. தவந்திகள் எல்லாம் வல்ல சித்தியும். பாத்தீங்க சாமி, தவத்தினாலதான் எல்லா சித்தியும் நிச்சயம். வருதான். நீ தந்தருள். நீ தந்தருள் தருணம் ஈதெனக்கே. லேட் பண்ணாத, இப்பயே கொடு. அப்ப சாமி, நம்மளோட ஆப்ஜெக்டிவ் வந்து கருணையா இருக்கணும் சாமி. ஆமா, அப்புறம் கவுண்ட் தெய்வம் பண்ண. ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும், அது புருவமத்தில இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்ப தவணணும். அந்த நவந்தரு நிலைகள் அடையிறதுக்காக தவம் பண்ண வேண்டியதுதான். நவநிலைகளை ஏறணும் அப்படின்ட்டு. சரியா சாமி? பண்ணா தலையில போயிடும். நரைத்திரை முதலாம் இதெல்லாம் தவிக்கணும். அதுக்காக சுத்தமாதிய மூச்சுக வடிவம் பேரு வேணும்னா தவம் பண்ணணும். சரியா? ஆமா.
கடைசியா தவத்துல கிடைக்கிறது வந்து சித்தி சாமி. முடிச்சாங்க. ஆமா கரெக்ட். அதாவது நீங்க நவநிலைகளை ஏறி போறீங்க. அப்ப போக ஆமா போக நிறை திரை முதலாம் போயிட்டு சுத்தமாதைய முதச்சுக வடிவம் கிடைச்சிடும். கடைசியா ஆமா சித்தி சித்தாடல் புரியும். சிம்பிளா இருக்கே தம்பி. பாட்டு சிம்பிளா இருக்கு. முடிச்சாருங்க. இதை விட்டு இப்படியே என்னென்னமோ குழம்பி கிடந்தது சாமி. இதை பண்ணா அதை பண்ணணும், இது அது இது அதுன்ட்டு ஒரே குழப்பம். அப்படியே குழம்புறது. நாம மட்டும் குழம்புறதால மத்தியம் சேர்த்து குழம்பு போடுறது. என்ன சாமி ஜாம் ஆயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, எழுதுறேன். எழுதுறீங்களா? இந்த பாட்டெல்லாம் புரிய முடிஞ்சு வச்சிடல. அதான் அடிக்கிற கிளாஸ் பண்ணுவா. நான் எந்த பாட்டு கேட்பீங்க மறுபடியும்? அடுத்த பாட்டு சொன்னோம் இல்லையா? இந்த பாட்டு ஏற்கனவே பார்த்துட்டுமே. நம்ம எப்பவுமே காலைல படிக்கிறது. ஓ இதான் படிக்கணும் சாமி. அப்பதானே அந்த ஆப்ஜெக்டிவ் ஞாபகத்திலே இருக்கும். வெரி வெரி. சிவந்திகள் கருணை திருநெறி சார்பும் தெய்வம் ஒன்றே எனும் திறமும் நவந்தரு நிலைகள் சுதந்திரத்தியலும் நன்மையும். ஓகே சாமி. ஓகே சாமி, இன்னொரு பாட்டு பார்ப்போம். இன்னொரு பாடு டைம் இருக்கு. ஓகே 15 இல்ல 14/6. இல்லையா தொடர்ந்து 14/6. 6 சாவதென்றும் பிறப்பதென்றும் கரணவாதனையால் மனமிதம் மயங்கி. அதா பாருங்க. எடுத்தீங்க 16 தானே சாமி? 14 கரணவாதனையால் மனமிக மயங்கி கலங்கினேன் ஒரு கலைகனும் அறியேன் மரணம் நீங்கிட வந்து நிற்கின்றேன் வல்லலே உந்தன் மனக்குறிப்பு அறியேன் இரணன் என்றனை எண்ணிரேல் பிரிதோர் இச்சை உண்டிலேன் என்றெனின் உபய சரணம் ஈந்தருள் வாய்வழல் அரசே சத்திய சபை தனிப்பெரும் பதியே. சொல்லுங்க சாமி. காரணம் தெரியுதா? கரணசாமி ஆகி பண்ற வேலை மனம் புத்தி சித்தாகுகாரம். அதெல்லாம் வாங்கி நான் ஒண்ணு கலங்கிடுறேன். அதாவது ஒரு நிலையா இல்ல, கலங்கி குழம்பி போய் கிடக்குறேன்னா இல்ல வருத்தப்படுறேன்னா? கலைஞர் உண்மை புரிஞ்ச முடியல. ஒரு கலைஞர்னா ஆதரவும் கிடையாது. ஒரு கலைகனும் அறியேன் ஆதரவு கிடையாது. அதனால மரணங்களும் வந்து நிக்கிறேன். கரணவாதினால் மனம் குழம்பி இங்கிட்டே இப்படி போயிட்டே இருக்கிறேன், அப்புறம் இப்படி வரேன் தாவுறேன், இங்கிட்டு போறேன் அங்கிட்டு வரேன், குழப்பமா இருக்கு எனக்கே. ஆனா மரணம் நீங்கிடுன்னு வந்து நிக்கிறேன். மனக்குறிப்பு உங்க நீ என்ன தெரியப்பா எனக்கு. என்ன நினைச்சு இருக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சிறனா கேவலமான அப்படின்னு நினைச்சு என்ன விட்டுடா, என்ன நினைச்சிடாத. எனக்கு வேற ஆசை இல்லை. அது ஒண்ணுதான் எந்த உன்னுடைய உபய சரணம் தந்தார். உன்னுடைய உபய சரணம் பாதம் இருக்கேன் சரணம் கொடுத்துரு வடரசே தனிப்படுறது. ஞானசபை ஐயா கேறார், ஞானசபை ஏறார். சமயம் இப்ப இப்படி கேட்கறதும் வந்து இப்படிதான் கேட்கணும், ட்ரிக்கா பண்ணி கேட்கறது. ட்ரிக்ன்ற அதாவது என்ன சொல்லுவாங்க, நயமா கேட்டு அருளை வாங்குவதும் ஒரு பக்தி தான். சரியா சாமி? அதாவது இதுல பாத்தீங்கன்னா சாமி உரிமையா பேசுறாங்க சாமி, உரிமையா கேக்குறாங்க. இப்ப உதாரணத்துக்கு என்னை காப்பது உன் கடனே அப்படின்னாக்கா ஏதோ ஒரு பக்தி தான். அப்ப நம்மளுக்கு வந்து இது என்னன்னாக்க, நம்ம காக்குறது வந்து கடவுளோட கடமை, அவன் காப்பான். அதை விட்டு நம்ம வந்து கண்ட மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு நம்மளே நம்ம அழிச்சிக்க கூடாது. பார்த்தோம்ல நஷ்டமடையும் அறிந்திய பிரதிஜை, அது சங்கல்பம். நம்ம நஷ்டமடையும், ஐயா இருக்காரு, நம்ம நஷ்டமடையும், அந்த தைரியம் வேணும்.
சாமி, இந்த கரண வாதனையால் மிக மயங்கினாக்கா, இந்த கரணம் தானே சாமி நம்மள போட்டு மயக்குது. ஆமாங்க. இது என்ன உண்மைதாங்க. தெரியுமா பண்ணுது சாமி? இப்ப உதாரணத்துக்கு, நம்ப இப்ப இது உதாரணத்துக்கு இப்ப நம்மள வந்து தவம் செய்ய ஆர்வமா இருக்கா? போறோமா? அங்க உட்கார்ந்த பிறகு, அத வுட்டுப்புட்டு, வேற எங்கேயோ போயிட்டு, எங்கேயோ சுத்திட்டு இருக்கோம். இல்ல அது மாத்திரம் பாருங்க சார். ஆ, இப்போ ஒரு 1 ஹவர் அப்பா கிளாஸ் எடுத்துறோம் இல்லையா? சரி. 1 ஹவர் கிளாஸ் அடிச்சாச்சுன்னா ஆ. ரிலீஃப் கிடையாது மனசு. ரிலீஃப். ரொம்ப உழைச்சிட்டாராம் அவரு. ஆமா, ஆமா. உடனே ரொம்ப காட்டிட்ட நீ சன்மா ரொம்ப காட்டிட்டு பார்த்துட்ட நீ ஆ, எடுத்துருவோம். வேற என்ன பாரு. ஆ. டிவி கிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணு. ஆமா. அதாவது அவரு நம்மளுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாராம். ஆ. என்ன தம்பி? மோசமான மனசு. இதான் நம்ம நம்ம நல்லது விஷயம். நம்ம நல்லது பண்ற மாதிரி ம், தப்படி கொண்டு போகிறது. ம். 1 மணி சரி நேரம் சாமி. பேசிய. ஆ? ஓகே, நன்றி. போதானே? இல்ல என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல 1 1/2 மணி நேரம் பேசிட்டோம்னா ம், மனசு மாத்திரம் இல்லை சார். ஆ, வீட்டுல நம்ம பொம்பளை இல்ல ஆ. கொஞ்சம் ரெஸ்ட். 1 மணி நேரம் பேசுறீங்க 2 ரெஸ்ட். அவங்களே சொல்றாங்க. ஆமா. 1 மணி நேரம் டயர்டா மாட்டீங்க? ஆ, டயர்டா ரெஸ்ட். எங்களுக்கு போய் டயர்டா இல்லையே, படுத்து. நல்லாதான் இருக்கு ஜாலியா. ஐயா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டா பேசுற மாதிரி இருக்கு சாமி. அதான் ஐயோ அவங்க ஜாலியா சொல்றாங்க. பேசிட்டு இருக்கோம். நான் ஜோரா ரெஸ்ட் பண்ணிக்கோ. இதான் டானிக் எனக்கு. எப்பப்பெல்லாம் வந்து இந்த உலகில இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிறோமோ அப்பதான் நிம்மதியா இருக்கு சாமி. இல்லை இதுதான் டானிக்கே எனக்கு. இதான் இப்போ கேட்கறேன்ல. டானிக்கா? ஆமா. சரி சும்மா சாமி. மற்ற எழுதிட்டே இருப்பேன். சும்மா மாட்டேன். எழுதிட்டே இருப்பேன். ஓகே சாமி, முடிச்சுக்கோ சாமி. நீங்க வந்து ஓகே முடிக்க சார். கொடுத்துட்டு போறாங்க. சரி. சரி சாமி, சரி. கொஞ்சம் சம்மரி கொடுங்க. சம்மரி கொடுத்து முடிச்சுக்கங்க. ஒன்றும் இல்லை. மெயினாக என்னன்னு மனம் வந்து வேலைப்படுது. சோத்து மேல ஆசை. ம், அது வந்து தவ போயிடும். தெரிஞ்ச தொண்டை தயாரப்படுது. என்ன தயாரப்படுற தாழம். ம், சோத்து மேல ஆசை ஜாஸ்தி. அது எப்படி காரம் சுவாத்துல ம். அது விடுறது இல்லை. கீரை பருப்பட்டு கணிச்சியா பருப்பு பத்தல. ஆச்சா. தயிர் கட்டி தயிர் ம், கட்டி கல்லோட தயிர் கட்டி கட்டி தயிர். ஆ. வெண்ணெய் இருக்கா? வெண்ணெய் முடியும் வெண்ணெய் என்ன பொடியா? சார். எல்லாம் தின்னு 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 நாக அழிஞ்சு போய் ஆ. சாப்பிட. காரம் வச்சா கூட்டு வை. சாம்பார் வச்சா கறி பண்ண காம்பினேஷன். காம்பினேஷன் அது சமைச்சு எவ்வளவு சாக்கு தாக்கு செத்து போச்சுங்கிறது. இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தாமா கொஞ்ச நேரம் என்ன போறோம். ம். சிவப்பு உட்காரோம் கொஞ்ச நேரம் பண்ணும் போறோம். ரொம்ப பண்ணிட்டோம். போறோம். இல்லாத இந்த பாழமர புத்தி உனக்கு கிடைத்தே கூட இருந்தாரு. அதான் சாமி. குழந்தை போய் வருதா அந்த புத்தி. அதான் சொல்றேன், கூட இருந்து குளிக்க வைக்கிறதுக்கு வேற யாரும் வேண்டாம் சாமி. நம்மள கெடுக்கிறதுக்கு யாருமே வேண்டாம். நம்மளே நம்ம கத்துக்கிட்டாதான். சரி சாமி, முடிச்சுக்கோ சாமி. முடிச்சுக்கோ. அப்படிதானாங்க பக்தி பண்ற போது ம், ஒரு பேசுற பாருங்க. ம், அது நல்லா இருக்குங்க. ஆ, ஒரு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட பேசும்போது நான் பேசுறேன் ஐயாட்ட. ஆ, எப்பா நீ யாரும் இல்லைன்னு சொல்லிட்டீப்பா. நான் ஒழுங்கா கூப்பிட்டு இருந்தேன். ஆ, முருகா முருகா முருகான்னு கூப்பிட்டு இருந்தேன். ஆ. எந்த ஆள்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீவா. சரி. என் மனசு கெடுத்துட்டியே. ஆமா. அதையும் கெடுத்துட்டேன். நீ முன்னெல்லாம் எப்படி எங்க போறது. அதனால இந்த தவிர யார்ட்டையும் கேட்க முடியாதுப்பா. இதுதான் கண்ணுங்க விட்டுறாங்க. கண்ணுங்க பார்த்துங்க. நான் பேசுவேன். ஆள் பேசிட்டே இருப்பேன். நான் பேசுவேன். ஓகே சாமி, முடிச்சுக்கோ. ஓகே சாமி, நன்றி சாமி. முடிச்சிடலாம். ஆ. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவள்ளே தரம் ராமலிங்காவையும் ராமலிங்காவும் ராமலிங்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்க. வணக்கம். வணக்கம் சாமி. நன்றி வாழ்க சாமி. சாமி. நன்றி. வணக்கம். வாழ்க. வாழ்க. நன்றி.